அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வச்சு வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வறுத்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு தான் அரிசி செய்ய போகிறேன், அதனால் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறேன். புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். பட்டாணி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், என்கிட்ட பட்டாணி இல்லை. அதையும் நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன்னு. தயிர் 1/2 கப் ஊற்றுறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அது எலுமிச்சம்பழம் 1 சேர்த்துக்கிறேன், அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெய் நான் ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் நெய் சேர்ப்பேன். இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். அது நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் சாப்பாட்டு அரிசிக்கு. அப்போ தான் சரியாக இருக்கும். சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் விரைச்சிட்ருக்கோம். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை நான் ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி எடுத்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் போட்டு நான் நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள் எப்படி ஒன்று வந்திருக்குன்னு. நல்லா இருக்குங்க. நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியாணி அரிசியோட சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அதுக்கு ரைத்தா தான் செஞ்சுட்டேன். சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.